அந்த புரோக்கரோட செருப்புல அது அந்த இடத்துல பறக்குது. அதை பார்த்துட்டு இவர் வந்து பயப்படுறாராம். டேய் நூலை கட்டித்தனம் தொங்க விட்டுக்கிறீங்க நீங்க. அவன் வேலைக்கு ஆக மாட்டான். அவன்லாம் ஒரு நாள் என்கிட்ட வேலை செய்ய மாட்டான். அப்புறம் இப்படியா பயம் வரும்? இப்ப அடுத்தது என்னன்னா, நம்ம ஜித்தன் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு போர்டை வந்து போட்டு அது தொட்டு ஃபீல் பண்றாரு. அதாவது என்ன, லைட்டா இப்ப பிளாஷ்பேக்கு போறாங்க. இதுல என்னன்னா, ஜித்தன் ரமேஷுக்கு அவங்க அப்பா மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க. கொஞ்சமாச்சு மனசாட்சி இருந்தா, அந்த மனசுல கொஞ்சமாச்சு ஈரம் இருந்தா, அது வந்து ஜித்தனுக்கு அப்பா மாதிரியே இருக்கு. அண்ணன் மாதிரி ஒரு ஆளை அப்பா மாதிரி கட்டுறாங்க. சொல்ற அண்ணன் மாதிரி கூட இல்ல, ஜித்தனுக்கு அவர் தம்பி மாதிரி இருக்காரு. அவரை வந்து இவர் ஜித்தன் ரமேஷுக்கு வந்து அண்ணன் கூட காட்டலாம், பரவாயில்ல, அப்பாவா காட்டுறாங்கயா. என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா தம்பி வயசுல இருக்கிற ஒரு ஆளை உனக்கு அப்பனா போட்ட பத்தியா உட்டியாடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அது டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.